இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த திரைப்படத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடியது கபடி வீரர் மணத்தி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. அதனுடைய பின்னணியில் தான் இந்த திரைப்படத்தை முழுமையாக எடுத்திருக்கிறாரு. உண்மையிலே துருவ் விக்ரம் கிட்டத்தட்ட 1 வருட காலம் மணத்தி கணேசன் அவர்களோட பயிற்சி எடுத்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாச்சு. மணத்தி கணேசன் அந்த உருவாகி வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த ஜாதிய சூழல் மிகவும் சிக்கலான ஜாதிய சூழல். பசுபதி பாண்டியன், வெங்கடேச பண்ணையார் இவர்கள் கோலோச்சிட்டு இருக்கக்கூடிய காலம், சமூக பதட்டம் நிறைஞ்ச காலகட்டம். இந்த கபடி விளையாட்டில் ராஜரத்னம் அப்படிங்கிற ஒரு முன்னோடியை இவர் சொல்கிறார் மணத்தி கணேசன் அவர். இவருடைய மணத்தி கணேசனுடைய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, அந்த காளமாடு மாதிரி முட்டி தூக்குறது தான் இவருடைய ஸ்டைல். இதுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா, தென்னை மரங்களில் போய் தலையை இடிப்பாராம். பைசன் திரைப்படம் வெளியாகி மக்களுடைய யோகோபித்த வரவேற்பு பெற்று அருமையாக அந்த திரைப்படம் ஓடிட்டுருக்கு. இந்த திரைப்படம் 2 விவாதங்களை உருவாக்கியிருக்கு. ஒன்று தென் மாவட்டங்களில் குறிப்பாக நடைபெறக்கூடிய இந்த ஜாதிய மோதல்கள், கலவரம், இதுக்கு முன்னால் என்னென்ன நடந்தது, இந்த பிரிவினைகள், இதை பற்றிய ஒரு விவாதத்தை உருவாக்கியிருக்கு, ஏற்படுத்தியிருக்கு. அது சமூகத்தில் நடந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரியான விவாதம் தேவை அப்படின்னு சொல்லி தான் நம்மை போன்றவர்கள் எதிர்பார்க்குறோம். அது ஒரு ஆரோக்கியமான விதத்தில் இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த திரைப்படத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடியது கபடி வீரர் மணத்தி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. அதனுடைய பின்னணியில் தான் இந்த திரைப்படத்தை முழுமையாக எடுத்திருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த சமூக சூழல், ஜாதிய பிரச்சனை, முரண்கள், கொலைகள், இந்த இதில் லிங்க் பண்ணி இந்த திரைப்படத்தை அருமையாக பண்ணியிருக்கிறாரு. அப்போது இதில் மணத்தி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கையை ரத்தமும் சதையுமாக அவர் காட்சிப்படுத்தியிருக்கிறாரு. அதுக்கு உண்மையிலே துருவ் விக்ரம் கிட்டத்தட்ட 1 வருட காலம் மணத்தி கணேசன் அவர்களோட பயிற்சி எடுத்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாச்சு. இளைஞர்கள் இந்த மணத்தி கணேசன் யார், இந்த விளையாட்டு, இந்த விஷயங்களை பற்றி நிறையவே இப்போ சோசியல் மீடியாவில் தேடிட்டுருக்குறாங்க. யூடியூப்பில் அதை பற்றிய நிறைய வீடியோக்கள் வந்துட்டுருக்கு. உண்மையிலே மணத்தி கணேசன் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர். இன்னும் சொல்லப்போனால், இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழல்லேருந்து வெளிவந்து இப்படியான ஒரு சாதனையை, அதுவும் அர்ஜுனா விருது வாங்கக்கூடிய அளவில், ஆசிய அளவில் இந்திய கபடி டீமில் விளையாடி சாதனை படைக்கக்கூடிய அளவில் உயர்ந்து வந்திருக்கிறான்னு சொன்னால் அது மிகப்பெரிய அளவில் போற்றக்கூடிய விஷயம். பொதுவாக பார்த்திங்கன்னு சொன்னால், தென் தமிழகத்தில் தூத்துக்குடியாக இருக்கட்டும், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்த கபடி விளையாட்டுகள் பரவலாக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. கூடவே இதில் நிறைய சிக்கல்கள் உண்டு. இந்த கபடி விளையாட்டு விளையாடும்போது நிறைய சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பொதுவாக இந்த கபடி விளையாட்டில் ஒவ்வொரு ஊர்கள்லேருந்தும் டீம் விளையாடும். இதில் பகைகள் உருவாகிறது சகஜம். அப்புறம் அவர்களே வேறு ஒரு இந்த ஊர்களை தாண்டி தமிழ்நாடு டீமில் செலக்ட் ஆகும்போது, இந்திய டீமில் செலக்ட் ஆகும்போது அந்த நபர்களை யார் எதிர்த்தாங்களோ அவர்களை கொண்டாடி தூக்கக்கூடிய ஒரு விஷயத்தையெல்லாம் நம்ம பொதுவாக பார்த்துட்ருக்கோம். இப்போது குமரி மாவட்டத்தில் கோலோச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபுட்பால் டீம்லேயும் சரி, விளையாடும்போது அதை ஒரு எதிர்நிலையில் இருந்து தான் பார்ப்பாங்க. கபடி ஒரு ஆக்ரோஷமான விளையாட்டு. இது உடல் வலிமையும் வலும் உள்ளது. அது விளையாடும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் அடிபடுறது சகஜம். அது மாதிரி தந்திரமான முறையில் வீழ்த்துறதுக்கான நிறைய விஷயங்கள் அதில் நடக்கும். இதில் தான் பகை உருவாகும். இதில் இப்படிப்பட்ட வீரர்களாக உருவாகி வாரவர்களை சமூகத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க, இல்லைன்னா அங்கே வேறு மாதிரியான செயல்களில் ஈடுபடுறவங்க, சமூகத்தில் தாதா மாதிரி, ரவுடிசம் மாதிரி எல்லாம் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரியான நபர்களை கையில் எடுத்து அவர்கள் மூலமாக தங்களுடைய லாபங்களை அடைகிறதுக்கான வாய்ப்பும் சூழலும் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு தான் கபடி விளையாட்டு. அதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். இந்த விளையாட்டை ஒரு ஆக்ரோஷமான விளையாட்டாக இருக்கிறதுனால
இந்த டீம் மாறி மாறி விளையாடும்போது இதன் மூலமாக பிரச்சனை எழுறது, இது வந்து ஊர் பிரச்சனையாக மாறுறது, இல்லைன்னா ஒரு ஊருக்கும் ஊருக்கும் வந்து தகராறுகள் உருவாகிறது, அதுவே ஜாதிய பிரச்சனையாக மாறுறது. இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் இதில் இருக்குது. இன்னும் நான் நேரமே சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் குமரி மாவட்டத்தில் லிங்கன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. லிங்கன் வந்து மிகப்பெரிய ஒரு கபடி விளையாட்டு வீரர், அருமையான ஒரு வீரர். அவருடைய விளையாட்டை எல்லாம் வந்து ரொம்ப பெருமையாகவும் அவரை வந்து கொண்டாடக்கூடிய மனநிலையிலையும் அன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அவருடைய ட்ராக் பார்த்திங்கன்னு சொன்னால் தப்பி ரவுடிசம் அப்படிங்கிற ரீதியில் போய் அவர் இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறது தெரியும். லிங்கம், பிரபு இவர்களெல்லாம் நண்பர்களாக இருந்தவங்க. அப்போது எப்படி இது வந்து மிக சிக்கலுக்குரிய ஒரு விஷயமாக மாறுது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துல தான் மணத்தி கணேசன் அவர்களுடைய இந்த வரவும் சரி, அவருடைய வெற்றியும் சரி, நம்ம கொண்டாடப்பட வேண்டிய விஷயமாக இருக்குது. மணத்தி கணேசன் அந்த உருவாகி வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த ஜாதிய சூழல் மிகவும் சிக்கலான ஜாதிய சூழல். பசுபதி பாண்டியன், வெங்கடேச பண்ணையார் இவர்கள் வந்து கோலோச்சிட்டு இருக்கக்கூடிய காலம், சமூக பதட்டம் நிறைஞ்ச காலகட்டம். இந்த காலகட்டத்தில் இவர் எப்படி உருவாகி வந்தார் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அருமையாக வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அந்த பிடி வாத்தியார், தங்கராஜ் வாத்தியார் வந்து இந்த மணத்தி கணேசனை உருவாக்குறதுல எப்படி வந்து அவர் வந்து உதவினார் அப்படிங்கிற காட்சிகள் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அவருடைய பேட்டிகள்லாம் நமக்கு வந்துட்டுருக்கு. அப்போது மணத்தி கணேசன் ஒரு சமூகம், இந்த பிடி வாத்தியார் இன்னொரு சமூகம். இப்போது ஒரு விளையாட்டு வீரனை வந்து நம்ம இந்த ஜாதியை பார்க்கக்கூடாது, அவனுடைய விளையாட்டு தான் முக்கியம், அவன் இந்த இடத்துக்கு வர வேண்டிய ஒரு நபர், அவனை உந்தி தள்ளணும் அப்படிங்கிற ரீதியில் தான் இந்த பிடி வாத்தியார் வந்து அவரை வந்து முன்னேற்றக்கூடிய வேலைகளை, ஒரு ஹாக்கி பிளேயராக இருந்து விளையாடக்கூடிய அவரை பார்த்துட்டு, அவர் ஊர் டீம்களில் போய் கபடி விளையாடுறதையும் பார்த்துட்டு, நீ வந்து கபடி தான் உன்னுடைய கேம், நீ கபடியில் தான் நீ விளையாடணும், அதில் தான் உனக்கான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தின அந்த ஆசிரியர் வந்து ரொம்ப முக்கியமான நபராக இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் இந்த கபடி விளையாட்டில் ராஜரத்னம் அப்படிங்கிற ஒரு முன்னோடியை வந்து இவர் சொல்கிறார், மணத்தி கணேசன் அவர் எப்படின்னா, இந்த ராஜரத்னம் விளையாடக்கூடிய விளையாட்டுக்களை எல்லாம் இவர் போய் பார்ப்பார். அந்த காலகட்டத்தில் கபடி விளையாட்டு நடக்குன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள்லேருந்து வந்து டிராக்டர் மூலமாக கூட்டமாக வந்து மக்கள் போவாங்க. மக்கள் போய் இந்த விளையாட்டுகளை பார்ப்பாங்க. இதில் தான் அந்த பிரச்சனைகளும் வரும். ஜெயிக்கும் போது இல்லைன்னா அந்த விளையாட்டில் ஏதாவது முறை தவறி ஏதாவது நடந்தாச்சுன்னு சொன்னால் கலவரங்கள், இப்படியெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் சூழலும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மணத்தி கணேசன் போய் இந்த ராஜரத்னம் அவருடைய விளையாட்டை வந்து பார்ப்பாராம். இதுவுமே வந்து இந்த பிடி வாத்தியார் சொல்லி அனுப்பி விடுவார். அவன் எப்படி விளையாடுறான்னு பாரு, அவனுடைய அந்த முட்டுதல் எல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது இதை வந்து முன்னோடியாக எப்படி ஒரு துரோணாச்சாரியர் மாதிரி இதை வந்து அவர் வந்து இவர் தான் தன்னுடைய முன்னோடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அவருடைய ஸ்டைல்லே வந்து இவர் விளையாட வந்து ஆரம்பிச்சிருக்கிறார். இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, இவருடைய மணத்தி கணேசனுடைய ஸ்டைல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காளமாடு மாதிரி முட்டி தூக்குறது தான் இவருடைய ஸ்டைல். இதுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா, தென்னை மரங்களில் போய் தலையை வந்து இடிப்பாராம். 8-10 முறை வந்து தொடர்ச்சியாக தலையை இடித்து அதற்கான வலுவை வந்து அவர் எடுத்துப்பார் அப்படிங்கிறத வந்து மணத்தி கணேசன் அவர்களுடைய பேட்டியில் வந்து சொல்கிறாரு. அது மாதிரி துவண்டு போகிறதே கிடையாது. ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஒரு விளையாட்டு போட்டியில் தன்னை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அதற்காக அந்த நேரம் இருக்கும் அந்த பிரச்சனை. ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா ஓடுவாராம். நீங்கள் அந்த திரைப்படத்திலே பார்த்துருப்பீங்க, ஓடிட்டே இருப்பார். அந்த துருவிக்ரம் வந்து ஓடிட்டே இருக்கக்கூடிய காட்சிகளை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போம். இப்படி ஓடி ஒரு தன்னம்பிக்கையாக வந்து உருவாகி வந்திருக்கிறாரு. அப்புறம் வந்து அவருடைய வழியிலேயே மணத்தி கணேசன் அவருக்கு முன்னாலேயே வந்து ஆசிய விளையாட்டில் போனவர் வந்து ராஜரத்னம். அப்போது இவரை முன்னோடியாக வச்சு தான் நமக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது கபடிக்கு அப்படிங்கிறத உறுதியாக நம்பி வந்து படிப்படியாக வந்து முன்னேறி இருக்கிறாரு. அது மாதிரி முதலாக வந்து இவருக்கு மின் வாரியத்தில் வந்து வேலை கிடச்சிருக்கு. இவர் எந்த டிஸ்ட்ரிக்ட் பிளேயராக எல்லாம் இருக்கிறதுனால அதனுடைய அடிப்படையில் மின் வாரியத்தில் வேலை கிடச்சிருக்கு. அதுலேருந்து முழுமையாக
தன்னை வந்து இந்த கபடிக்காகவே அர்ப்பணித்து படிப்படியாக வந்திருக்கிறாரு. தமிழ்நாடு டீம் வந்து ஆலப்புழை கேரள டீமோட விளையாடினதை வந்து ரொம்பவே சிலாகிச்சு அவர் வந்து பேசுகிறாரு அந்த வெற்றியை. அது மாதிரி ஆசிய அந்த விளையாட்டுக்கு தான் எப்படி தேர்வு செய்யப்பட்டேன், அந்த முதல் விளையாட்டில் தேர்வு செய்யப்பட்ட பிறகு தன்னை வந்து விளையாடுறதுக்கு அனுமதிக்கலை, அதாவது அந்த பாடி போகிறதுக்கு வந்து அனுமதிக்கலை அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் இவர் சொல்கிறார். அப்போது அதில் ஒரு தோல்வி அடையும் போது அதுக்கப்புறம் என்னை வந்து இறக்குனாங்க அப்படிங்கிறத சொல்லுது. இவருடைய பயிற்சி தான் இதற்கு மிக மிக முக்கியமான காரணம். இவர் இந்த அளவுக்கு வென்று வாரதுக்கு இவருடைய பயிற்சி சொல்கிறாரே, தண்ணிக்கு உள்ளால் போயிருந்து 1 நிமிடத்திற்கு அதிகமான நேரம் வந்து மூச்சு பயிற்சி செய்வார் அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடி போகிறது தானே, எவ்வளவு மூச்சு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த வீரன் வந்து உள்ளால் நிற்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் வந்து வந்துட வேண்டியதான். இப்போ தான் அதை வந்து 30 செகண்ட் ஆக்கியிருக்கிறாருன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போது இந்த பயிற்சிகளெல்லாம் எடுத்து தான் அவர் வந்து இந்த அளவுக்கு கடினமாக உழைச்சி வந்திருக்கிறாரு. இன்னும் ஒரு காட்சி அதில் இருக்கும் அந்த திரைப்படத்தில், இந்த வெங்கடேஷ் பண்ணையாருடைய டீமில் இவரை வந்து சேர்த்துக்கிடுறது. அப்போது அதற்கு ஜாதி ரீதியான முணுமுணுப்புகள் எல்லாம் வெங்கடேஷ் பண்ணையார் கூட இருக்கிறவங்கக்கிட்டே வருது. இப்போ வெங்கடேஷ் பண்ணையார் சொல்கிறது, நல்லா விளையாடுறான்டை, அவன் வந்து நம்ம டீமில் வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் அவருடைய டீமில் சேர்த்துக்கிட்டு வந்து விளையாடுறது. அப்போது மாரி செல்வராஜனுடைய மனநிலையை நான் இங்கே வந்து பேசுகிறேன். என்னென்னா, 2 ஜாதிகளுக்கு இடையிலான முரண்கள், இந்த பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும்போது இதை தாண்டி அந்த விளையாட்டு வீரனை வந்து முன்னேற்றணும், அவன் வந்து எந்த ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, திறமைக்கு மதிப்பளிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி எப்படி மாறி மாறி கொலைகளில் ஈடுபடுறவங்க வந்து இந்த மாதிரியான மனநிலைகள்லையும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், மனத்தி கணேசன் வந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நபர்களை வந்து இப்படி தன்னை மாதிரி வந்து உருவாக்கி இருக்கிறாரு. அவர் மாதிரி இன்னைக்கு பலரும் வந்து அரசு வேலைகளில் இந்த கபடி விளையாட்டு மூலமாக இருக்கிறாங்க. விளையாட்டையே மையப்படுத்தி இளைஞர்களை வந்து அதில் வந்து முழுமையாக ஈடுபட வைத்து அவனுக்கு அதன் மூலமாக ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி விடக்கூடிய அந்த சூழலை உருவாக்கக்கூடியது இருக்குல்ல, அது வந்து மிக மிக நல்ல விஷயம். பரவலாக நடக்கு. இப்போ குமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் புத்தளம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஏகப்பட்ட விளையாட்டு வீரர்கள் உருவாகிட்டு வராங்க. கபடியிலையும் சரி, வேறு விளையாட்டுகள்லையும் சரி, இப்படி வந்துட்டுருக்குறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரை ஓரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுட்பாலுக்குன்னு சொன்னே அது ஒரு கல்ச்சராக உருவாகி இன்றைக்கி வந்து அங்கேருந்து நிறைய விளையாட்டு வீரர்கள் வந்து ஃபுட்பாலுக்குன்னு உருவாகி இந்திய அளவிலே டீம்களில் வந்து வந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்ருக்கோம். அப்போது இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்ச்சரை தான் முன்வைக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த ஜாதிய மனப்பான்மைகளை எல்லாம் விட்டு தள்ளிட்டு ஒருங்கிணைந்த தமிழ் சமூகமாக வாழணும் அப்படிங்கிறது தான் இது வந்து இந்த திரைப்படம் வந்து பேசுது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த நேரத்தில் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு மிக மிக நன்றி செலுத்த வேண்டிய தேவை என்னன்னு சொன்னால், தமிழ் சமூகம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த விளையாட்டின் பக்கம் திரும்பி அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை வந்து முன்னேற்றுறது, இல்லைன்னா இந்த ஜாதிய பிரச்சனைகள்லேருந்து வெளிவந்து சமூக மாற்றத்திற்கான வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தில் தான் இந்த திரைப்படம் எடுத்தார் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இந்த திரைப்படம் இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் சமூகத்தில் செய்யுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் வந்து மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த மாதிரியான திரைப்படங்கள் வரணும். மனத்தி கணேசன் மாதிரியான நபர்களை கொண்டாடக்கூடிய இந்த மனநிலை இருக்குல்ல, இது சிறப்பான ஒரு மனநிலை. அதுவுமே அவர் வந்து பகிர்ந்தது மாதிரி தான் நான் இங்கே சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். 1995 திருநெல்வேலியில் வந்து அவர் ஏசியன் டீமுக்கு வந்து விளையாடிட்டு வரும்போது 200க்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்து இவரை வந்து வரவேற்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் பல இடங்கள்லையும் பகிர்றார். அப்போ ஒரு விளையாட்டு வீரனை வந்து ஜாதி கடந்து மதம் கடந்து அந்த விளையாட்டு கல்ச்சரோட வந்து வரவேற்கிறது இருக்குல்ல, ஒரு வெற்றியாளனை, இது வந்து மிக மிக முக்கியம். இதுதான் இன்றைக்கு தமிழ் சமூகத்துக்கு தேவை. ஜாதி கடந்து மதம் கடந்து நம்ம தமிழர்களாக ஒன்றிணையணும் அப்படிங்கிற ரீதியில் தான் மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த திரைப்படம் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம். இந்த திரைப்படம் சார்ந்து மட்டுமல்ல,
தொடர்ந்து இதை மாதிரியான திரைப்படங்களை கொண்டாடுவோம், பேசுவோம். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.